8th செகண்ட் டேர்ம் ஓல்டு புக்கில் இருக்க மொழித்திறன் பயிற்சியில் மரபு தொடர்களை அமைத்து எழுதுக. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, கண்ணனுக்கு வேலை கிடைக்கவில்லை, உணவுக்கே தாளம் போடுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தாளம் போடுகிறான் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, துன்பப்படுதல். அவனுக்கு வேலையே கிடைக்கல, அதனால் அவன் உணவுக்கே கஷ்டப்படுறான். அதை தான் மரபு தொடரில் தாளம் போடுகிறான்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா, முருகனுக்கு கயிறு திரிப்பதே வேலையாகி விட்டது. கயிறு திரிப்பதே அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, இல்லாததனை சொல்லுதல். எப்போவுமே அவன் இல்லாததை சொல்கிறதே அவனுக்கு வேலையாக போயிடுச்சு, அதுதான் கயிறு திரிப்பதேன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, பாவேந்தர் பாரதிதாசன் தமிழிலக்கிய வானில் கொடிக்கட்டி பறந்தார்னு சொல்லியிருக்காங்க. கொடிக்கட்டி பறந்தாருங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, தனிப்புகழோடு வாழ்ந்தார். பாரதிதாசன் தமிழ் இயக்கவானில் பீக்கில் இருந்தார், அதை தான் தனிப்புகழோடு வாழ்ந்தான்னு சொல்லியிருக்காங்க. 4th ஒன், தான் பணத்தை திருடவில்லை என்று கண்ணன் முதலை கண்ணீர் வடித்தான். முதலை கண்ணீர்னால் என்னன்னா, பொய்யாக அழுவுறது இல்லைன்னா ஏமாற்றுதல்னு மீனிங்கு. ஒருத்தன் பணத்தை திருடவே இல்லைன்னு சொல்கிறது பொய்யா, அதுதான் முதலை கண்ணீர்னு சொல்கிறாங்க. 5th ஒன்று, செய்தி தெரியுமா, வேலைனுக்கு ஆணை வந்து விட்டது. ஆணை வந்து விட்டது அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, வேலை கிடைத்து விட்டது. வேலை கிடைத்து விட்டதை தான் மரபு தொடரில் ஆணை வந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. சிலபஸில் மரபு தொடர்களை அமைத்து எழுதுங்கன்னு தனி டாப்பிக்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.